Daily. Taste the Daily. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவடந்தையில் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். 12 வருடங்களுக்கு பிறகாக நடக்கிறது. இந்த மாநாட்டினுடைய முக்கியமான கோரிக்கைகளாக என்னென்ன முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமில்லாம எவ்வளவு பேர் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடு தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். இந்த மாநாட்டிற்கு சுமார் 10 லட்சம் பேர் வருவார்கள் என்று பாமக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் சேர்கள் மட்டும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றது. சுற்றிலும் குடிதண்ணீர், அதே போல நிழல் கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள், ஒலிபெருக்கி போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நம் பின்னால் அந்த பெரிய திரை இருக்கின்றது. இன்று மாலை 4 மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருக்கின்றது. ஆனால் காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ச்சியாக பாமகவினுடைய அதே போல வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் முழு நிலவு சித்திரை பௌர்ணமி திருநாளிலே நடத்தப்படுவது வழக்கம். 1988 ஒவ்வொரு ஆண்டும் பாமக இந்த சித்திரை முழு நிலவு வன்னியர் மாநாட்டை நடத்தி வருகின்றது. அதே நேரத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த மாநாடு நடத்தப்படாமல் இருந்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மாநாடு என்பதனாலே இந்த மாநாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாகவும், இது நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதனாலே பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தேர்தலும் கூட நெருக்கத்தில் வரக்கூடிய காரணத்தால் இன்னும் கூடுதல் ஏற்பாட்டோடு இந்த மாநாடு தயார் செய்யப்பட்டிருப்பதை இங்கே பார்க்க முடிகின்றது. பாமக சார்பில் இந்த மாநாட்டை குறித்து தெரிவிக்கும் போது, இது எந்த ஒரு சாதிக்கும் எதிரான மாநாடு கிடையாது, இது வளர்ச்சிக்கான மாநாடு என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த மாநாட்டினுடைய தலையாய நோக்கம், மிக மிக முக்கியமான குறிக்கோள் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். மத்திய அரசு தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. அவர்கள் வெறும் தலையை எண்ணக்கூடிய பணியை மட்டும்தான் செய்வார்கள். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களில் யார் யார் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள், யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, எந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கின்றது, எந்த சமுதாயத்திற்கு இன்னும் பொருளாதாரம், கல்வி உள்ளிட்ட எந்த வளர்ச்சியும் கிடைக்காமல் இருக்கிறது என்பதை ஒரு மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் போல செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை மத்திய அரசு செய்ய முடியாது, மாநில அரசு தான் செய்ய வேண்டும் என்பது பாமகவினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. எனவே அதற்காக இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். இப்போ எம்பிசி என்று எடுத்துக்கொண்டால் அதில் 115 ஜாதிகள், சமுதாயங்கள் இருக்கின்றன. அதிலே எந்த சமுதாயம் அதிகமான இடஒதுக்கீட்டை அனுபவிக்கின்றது, அந்த 115 சமுதாயத்தில் எந்த சமூகம் இன்னும் கல்வி, பொருளாதாரம் ஆகியவற்றில் தன்னிறைவு பெறாமல் இருக்கிறது, இடஒதுக்கீட்டை பெறாமல் இருக்கிறது என்பதை மைக்ரோ லெவலில் சென்று எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசை வலியுறுத்துவதற்கான மாநாடு என்று இந்த மாநாட்டினை குறிப்பிடுகிறார்கள். அதே போல ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் பார்க்கும்போது வட மாவட்டங்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன. அனைத்து குறியீடுகளும் கல்வி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, தொழிற்சாலைகள், இப்படி எந்த குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் வட மாவட்டங்கள் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன. எனவே வட மாவட்டங்களுக்கென்று பிரத்யேகமாக சிறப்பு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி தமிழக அரசு இந்த மாவட்டங்களுக்கான வளர்ச்சி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாநாட்டிற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மக்கள் வருவார்கள் என்பதனாலே அவர்கள் வருவதற்கு அந்த போக்குவரத்தை சீர் செய்யவும், அதே போல இந்த மாநாட்டை ஒழுங்குபடுத்தவும் இவர்கள் சார்பிலும் கூட தொடர்ந்து தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற பல மாநாடுகளில் தண்ணீர் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்த காரணத்தினாலே ஆங்காங்கே தண்ணீர் தேவையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமரும் இடங்களிலும் தண்ணீர் வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலவும் கூட இந்த மாநாட்டில் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜேஷ். Taste the Daily.